நடிகர் விஜய் அவர்கள் மீதான எதிர்பார்ப்பு எனக்கு என்னமோ குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் தனித்து தான் நிற்க போகிறேன்னு ஆரம்பத்தில் சொல்லி வந்தார். அப்புறம் எங்கள் கூட கூட்டணியில் வர்றவங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போன்னாரு. அப்புறம் என்டிஏ கூட்டணியில் போகிற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு. இது எல்லாமே இல்லைன்னு சொல்லி மறுபடியும் திருப்பி நம்ம தனியாக தான் நிற்கிறோம், தனியாக தான் களம் காண்றோம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ சொல்லியே கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்குமான வேட்பாளரே அவர் அறிவிக்கவே இல்லை இப்போ வரைக்கும். ஏன்னா முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. வேட்பாளர் மட்டும் யாருக்குமே மக்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் இப்போ சீமான் அவர்கள் அப்படி தான் தொடர்ந்து இத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு. எதையும் எதிர்பார்க்காம அவர் வாட்டுக்கு வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு களத்தில் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் ஏனோ இன்னும் தயங்கிக்கிட்டே இருக்கார். என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை வேட்பாளர்கள் கிடைக்கலையா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் ஆரம்ப காலத்தில் விருப்ப மனு வாங்குறவங்க 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேலே விருப்ப மனு வாங்கினாங்க. அப்புறம் திருப்பி அதை விருப்ப மனு திருப்பி கொடுக்குறப்ப ஒவ்வொரு இவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் பெருசாக 5000 வேட்பு மனு தான் திருப்பி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. இப்போ வேட்பாளராக நிற்கிறவர் குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு 2 கோடியிலேருந்து 5 கோடி அவங்களுடைய சொந்த பணத்தை செலவழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அப்படி செலவழிக்கிறவங்களுக்கு தான் சீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நியூஸ் வந்துட்டுருக்கு. அது உண்மையாக என்னன்னு தெரியல. ஆனால் இப்படி இருந்தார்னா அவர் எப்படி வரப்போகிற தேர்தலில் அவர் நிற்க முடியும்னு தெரியல. ஏன்னா விஜய்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதை ஒரு முறையை பயன்படுத்தாமல் தவறிட்டார். கண்டிப்பாக அவர் என்டிஏ கூட்டணியில் போயிருந்தாருன்னா அவருக்கான எதிர்காலம் இருக்கும். தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். தனித்து நிற்கிறேன்னு சொல்லி இப்போ வரைக்குமே வேட்பாளர் அறிவிக்கலை. அப்படிங்கிறப்ப இவருக்கு வரப்போகிற தேர்தல் களத்திலையான வாய்ப்பு அவருக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நீ வேட்பாளர் உள்ளே அவங்க மக்கள்கிட்ட அறிமுகமாகி சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து மறுபடியும் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு பயங்கர விஷயம் இருக்குது. இன்னைக்கு கூட முடிஞ்சிருச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. இந்த காலகட்டத்தில் இன்னும் வேட்பாளரே அறிவிக்காமல் இருந்தால் இது எப்படி சரியாக இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு அரசியல் முழுமையாக தெரியலையோ அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. இல்லை வேறு ஏதாவது தொடர் பிரச்சனைகள் இருக்கா என்னன்னு தெரியல. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி தான் அவர் அரசியல் ஜெயிக்கணும். நேரம் அவர் களத்தில் வேட்பாளர் அறிவிச்சுட்டு களத்தில் இறங்கி நின்றுருந்தாருன்னா தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஏனோ இன்னும் தயங்குறாரு. உண்மையிலே அவருக்கு ஆரம்பத்தில் இருந்த எதிர்பார்ப்பு இப்போ குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.